வணக்கம், என்னோட பேர் பிரீதா ஜெகதீஷ். ஏஷியன் பவர் லிஃப்டர். நான் டக்குனு பேசிட்டு கிளம்புறேங்க. இந்த விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்றது விமென்காக கிடையாது, மென்னுக்காக தான். நான் எங்க போய் எந்த ஸ்டேஜ்ல போய் விமென்ஸ் டேக்கு வெல்கம் பண்ணும்போது என்னோட ஸ்பீச்சே வந்து அதுவாக தான். அது ஒரு விமென் அப்படிங்கறதோட ஸ்பெல்லிங்கே வந்து WO வச்சு ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. பக்கத்துல மென் இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்பெல்லிங் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதே மாதிரி ஃபீமேல் அப்படிங்கிறதுக்கும் ஒன்லி வித் எஃபி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மேல் அப்படிங்கிற விஷயம் நம்ம கூட வந்து இருந்தா மட்டும்தான் நம்மளால லைஃப்ல சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் டே டு டே லைஃப்ல எங்க அப்பா, என் பசங்க, என் ஹஸ்பண்ட், ரமேஷ் அண்ணா, சார் எல்லாரோடுமே சேர்ந்து நான் ஒரு வாட்டி ஒவ்வொரு ஸ்டேஜில் போய் நிற்கும் போது இவங்க எல்லாரும் என் கூடவே இருந்து நான் ஏதோ ஒரு குட்டியா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த என்ன ஒரு பவர் லிஃப்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்குள்ள கொண்டு வந்தது எங்க மாஸ்டர் மிஸ்டர் வால்டர் அருண்குமார். அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயமா கத்துக்கிட்டு வெளியே வந்து இவ்வளவு தூரத்தை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னா, மேம் சொன்ன மாதிரி போற எல்லா இடத்துலயுமே மென்னால டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றதும் அதிகம். ஆனா எங்க ஃபீல்டுல எங்களை சுத்தி ஒரு 1000 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்கன்னா 1000 பார்ட்டிசிபென்ட்ஸுமே 500 பார்ட்டிசிபென்ட்ஸுமே மென்னா தான் இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க எங்களை பாக்குற விதம் வந்து தப்பாவே இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தான். அந்த ஒரு கான்பிடென்ட்ல தான் இந்த இடத்துல இந்நேரத்தில் நான் நின்றுட்டே இருக்கேன். நான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்ப வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்க ஹெல்த் இஷ்யூனால. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். அதே மாதிரி நம்ம சேவ் லேக் அந்த டீம் வந்து இன்னைக்கு நான் இன்னைக்கு பாக்குறோம் அப்படிங்கிறது இல்லாம நான் ஒரு 5-6 வருஷம் இந்த எப்ப கட்டினாங்களோ அப்பத்துல இருந்து ஒரு சார் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. நான் சார் பேரை மறந்துட்டேன். சுந்தராமன் சார் இருக்கும் போது நாங்க அந்த டவுன் இப்படி இறங்குவோம். இறங்கி உள்ள இருந்து தண்ணி எடுத்து செடியெல்லாம் ஊத்திருக்கோம். அவ்வளவு நாள்ல இருந்து நாங்க இதுக்குள்ளேயே தான் இருந்துகிட்டே இருக்கோம். எங்களை வளர்க்குறாங்க. நீர் தான் வந்து ஒருத்தரோட உணவு தயாரிக்கிறதுக்கு தேவையான வந்து நீர். அதை ஸ்பாயில் பண்ணாம நம்மளோட என்விரான்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணாம இங்க இருக்கிற கிளி, குருவி, காக்கா எல்லாத்தையும் நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ரெக்வெஸ்டா இருக்கும். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம்.